முதல் முறையாக சென்னை தீவுத்திடலை சுற்றி இரவு நேர கார் பந்தயமானது இன்று தொடங்குகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, எந்தெந்த சுற்று போட்டிகள் எப்படி நடைபெறவிருக்கிறது, இதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு சடையாண்டி? லாவண்யா, இந்திய காற்பந்து திருவிழாவின் இரண்டாவது சுற்று தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலில் இரவு நேர கார் பந்தயமாக களைகட்ட காத்திருக்கிறது. தீவுத்திடலை சுற்றி சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கிறது. இன்றும் நாளையும் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக காமராஜர் சாலை என மொத்தம் அந்த தீவுத்திடலை சுற்றி 4 சாலைகளில் இந்த இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கிறது. முதல் நாளான இன்று 11 மணிக்கு FIA அதிகாரிகள் இந்த சாலையை சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு F4 தரத்தில் இருக்கிறதா என்பது தொடர்பாக சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறார்கள். அந்த சான்றிதழ் வழங்கியதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக இந்த இரவு நேர கார் பந்தயமானது தொடங்கும். எனவே 11 மணியிலிருந்து 12 மணி வரை இன்றைய தினம் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையின் இருபுறங்களிலுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச தரத்தில் கம்பி வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் டயர் அமைத்து பாதுகாப்பு, அதனைத் தொடர்ந்து 4 அடி தூரத்திற்கு சிமெண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிமெண்ட் தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் ஏதேனும் விபத்தில் சிக்கி கார் பல்டி அடித்து பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வெளியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை தாக்காத வண்ணம் 15 அடி தூரத்திற்கு சர்வதேச தரத்தில் கம்பி வளையமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் முழு வீச்சில் முடிவடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கேலரிகள் அமைக்கும் பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணியிலிருந்து இந்த பிரதான சுற்று போட்டி, தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் நடைபெற இருக்கின்றன. எனவே பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 சாலைகளில் ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கலாம். சுவாமி சிவானந்தா சாலையில் 2 இடங்களில் ரசிகர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையில் பார்ப்பதற்காக மூடப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து ஏதும் இந்த பகுதியில் நடைபெறாத வண்ணம் 2 புறங்களிலுமே பாதுகாப்பு இருக்கிறார். வரக்கூடிய அந்த கொடிமர சாலையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த சாலையும் மூடப்பட்டிருக்கிறது. நடைபெறுகிறது. மதியம் 1 மணியிலிருந்து இந்த தகுதி சுற்று போட்டி நடைபெறுகிறது. சென்னை தீவுத்திடல் பகுதியில் நடக்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக இந்தந்த சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விவரங்களுடன் நமது செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், எந்தெந்த சாலைகள் மாற்றி போக்குவரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இன்று நடைபெறவொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கார் பந்தயம் நடைபெறக்கூடிய இந்த சாலையில போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த சிவானந்த சாலை முழுவதுமே தற்பொழுது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இங்க நேப்பியர் பாலத்தில் பார்க்கலாம். நேப்பியர் பாலத்தில் இருவழி பாதையாக இந்த சாலை முழுவதுமே கார் பந்தயம் இந்த சாலையில் இயக்கப்படுவதால் இந்த ஒரு சாலையில் இருவழி பாதையாக 2 பக்கமும் வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல காமராஜர் சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் நேரடியாக வாலாஜா சாலை உள்ளிட்ட அண்ணா சாலை உள்ளிட்ட சாலைகளில் திருப்பி விடப்படுகிறது. அதே போல பெரியார் சிலை நோக்கி செல்லக்கூடிய வழியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மவுண்ட் ரோட்டிலிருந்து வாலாஜா சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் வழியாக திருப்பி விடப்படக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சிவானந்தா சாலையும் கொடிமர சாலையிலேயும் முழுவதுமாக வாகனங்கள் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கார் பந்தயத்தை ஒட்டி கனரக வாகனங்கள் குறிப்பாக இந்த சாலையில் அண்ணா சாலை, வாலாஜா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் பிற்பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கனரக வாகனங்களும் சரக்கு வாகனங்களும் இங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காமராஜர் சாலை ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையில் தற்பொழுது ஒரே சாலையில் இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இந்த கார் பந்தயத்திற்காக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல வாகனங்கள்
நிறுத்தமிடங்களும் பல இடங்களில் அதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று பார்க்கும்போது கார் பந்தயம் நடைபெறக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே பொதுமக்கள் யாரும் வந்து எந்தவித ஒரு இடையூறு இல்லாமல் செல்வதற்காகவும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல் மற்றும் சடையாண்டி.